ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ரயில் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் அங்கு வரும் பயணிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். ஊழியர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ரயில் நிலையம் முதுகுளத்தூர், இளையான்குடி உள்ளிட்ட பகுதி மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக உள்ளது. ஆனால் அங்கு எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என புகார் எழுந்துள்ளது. ரயில் நிலையத்தில் உள்ள கழிவறை மூடப்பட்டிருப்பதால் பயணிகள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். 8 இடங்களில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் முறையாக நீர் சேமித்து வைக்காததால் குடிநீருக்காக பயணிகள் தவித்து வருகின்றனர். மேலும் குறுகலான இடத்தில் போடப்பட்ட மேற்கூரையால் தாங்கள் வெயிலில் வாட வேண்டியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ரயில் பயணிகள். இந்த பரமக்குடி நகரத்திலிருந்து ரயில் பயணங்கள் செல்லணும்னா முதுகுளத்தூர், கமுதி, சாயல்குடி போன்ற நகரத்திலிருந்து, இளையாங்குடியிலிருந்து வரக்கூடிய ஒரு மத்திய பகுதி. இந்த ரயில்வே நிலையத்தில் கழிப்பற வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, பயணிகளுடைய தங்குவதற்கு அல்லது பயணம் செய்வதற்கு மேற்கூரை கிடையாது. ரயில் பயணிகளுக்கான கழிவறை மூடப்பட்டிருப்பதால் அருகில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதி திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் முகத்தை மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கழிவறை இல்லாதிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பன்னி தொல்லை, கொசு தொல்லை, சுற்றுப்புற சூழல் சரியில்லை. குழந்தைகளை வச்சுட்டு இருக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிக்கடி குழந்தைகளுக்கு முடியாம வருது. கொசு தொல்லைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கருவை இதெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணியும் நல்லா இல்லை. இது குறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தராமல் ஒப்பந்த பணியாளர்கள் கைவிட்டு விட்டதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.